يا من صليت بكل الأنبياء. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கற்பித்தல் கற்றலின் போது ஏன் துணை சாதனங்கள் பயன்படுத்தப்படல் வேண்டும்? இவற்றை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மை தீமைகள் யாவை? நன்மைகளாவன: 1. உபகரண பயன்பாட்டின் மூலம் மாணவரின் கற்றல் வேகமடைகின்றது. எனவே ஆசிரியர் தனது பாடவேளையை சிக்கனமாக செலவு செய்து பாடத்தை கச்சிதமாக நிறைவு செய்ய வாய்ப்பு ஏற்படுகின்றது. 2. துணை சாதனங்கள் ஊடாக மாணவரின் கவனத்தை இலகுவாக ஈர்ப்பதற்கும் அவர்களை ஊக்குவிப்பதற்கும் முடியும். இதனால் மாணவர் உற்சாகத்துடன் இயங்குவர். 3. மாணவர் செயலூக்கத்துடன் கற்பர். 4. கற்றலானது மாணவருக்கு விருப்புக்குரிய செயலாக மாற்றம் பெறும். 5. ஆசிரியரை பற்றிய நல்ல அபிப்பிராயம் மாணவருக்கு ஏற்பட்டு ஆசிரியர் மாணவர் தொடர்பு விருத்தியடையும். 6. சிக்கலான எண்ணக்கருக்களை கூட கற்பித்தல் கற்றல் உபகரணங்கள் மூலம் மிக எளிதாக விளக்க முடியும். இதன் வழி சிரமமின்றி விளங்கிக் கொள்ளும் வாய்ப்பை மாணவர் பெறுவர். 7. கற்பித்தல் கற்றல் சாதனங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஒன்றுக்கு மேற்பட்ட புலன் உறுப்புகளை ஒன்றிணைத்து அனுபவங்களை வழங்கவும் பெறவும் முடியும். மீள்பார்வை, மேற்கோள், ஆரம்பம். ஐம்பொறிகளினூடாக மாணவர் கற்றல் அனுபவங்களை பெறுகின்றனர். புலனுறுப்புகளை தனித்தனியாக பயன்படுத்தி பெறும் கற்றல் அனுபவங்களிலும் பார்க்க 2 அல்லது அதற்கு மேற்பட்ட புலன் உறுப்புகளை ஒன்றிணைப்பதால் கூடிய பயனுள்ளதும் பிழையற்றதும் நிலையானதுமான கற்றல் அனுபவங்களை பெற முடியும் என்பது ஆய்வுகளின் மூலம் நிறுவப்பட்டுள்ளது. மேற்கோள் நிறைவு. அதாவது, தனியே மொழியை மாத்திரம் பயன்படுத்துவதனால் மாணவரால் பூரணமாக கற்றுக்கொள்ள முடிவதில்லை. சொற்களின் மூலம் பெறும் விளக்கத்தை விட ஆழமான விளக்கம் உபகரண பயன்பாட்டினால் அவர்களுக்கு கிடைக்கின்றது என்று கூறலாம். குறித்ததொரு புலனுறுப்பினூடாக பெறும் அனுபவத்தை மற்றொரு புலனுறுப்பால் பெறுவது சாத்தியமற்றதாகும். மாம்பழத்தின் சுவையை விவரிப்பதை மணித்தியால கணக்காக செவிமடுத்து கொண்டிருந்தாலும் அதன் ருசியை மாணவரால் உணர முடியாது. அதன் இனிமையை உணர அதை சுவைக்க வேண்டும். மல்லிகை பூவின் நறுமணத்தை கண்ணால் பார்த்து அறிய முடிவதில்லை. அதை அறிய அப்பூவை முகர்தல் வேண்டும். யானையை தெரிந்து கொள்ள அதனை கண்ணால் பார்க்க வேண்டும். மாறாக கையால் தொட்டு அறிய முற்பட்டதன் விளைவே யானை உரலை போன்றது, இல்லை உலக்கை போன்றது, அல்ல சுளவு போன்றது, அதுவும் இல்லை ஈர்க்கில் மாறு போன்றது என்ற யானை பார்த்த குருடரின் கதையாகும். சமாந்தர வகுப்புகளில் கற்பிப்போர் ஒரே படத்தை ஒவ்வொரு வகுப்பிலும் திரும்ப திரும்ப வரைய வேண்டியதில்லை. அவ்வாறு வரைவதால் நேரம் வீணடிக்கப்படுவது மட்டுமின்றி படம் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக அமைந்து விடுவதும் உண்டு. தவிர மாணவர் வரைந்து முடிப்பதற்குள் பாடவேளை நிறைவு பெற்று அடுத்த பாடவேளை ஆரம்பமாகி விடுகின்றது. மேலும் ஆசிரியர் பலகையையே பார்த்த வண்ணம் வரைந்து கொண்டிருக்கும் போது மாணவர் செய்யும் சேட்டையும் குறும்பும் சொல்லுந்தரம் அன்று. கணனி வசதி பரவலாக கிடைக்கப்பெறும் தற்காலத்தில் இருவட்டு மூலம் ஓரிரு நிமிடங்களில் அச்சொட்டான படத்தை மாணவருக்கு காண்பிக்க முடியும் என்பதில் ஆசிரியர் உடன்பாடு காண்பர் என்பது எனது கருத்து. நவீன கற்பித்தல் கற்றல் துணை சாதனங்களை பயன்படுத்த தெரியாத அல்லது தெரிந்தும் பயன்படுத்த விரும்பாதவர்கள் இன்றில்லாவிட்டாலும் மிக விரைவில் காலாவதியான ஆசிரியர்கள் ஆவதில் கிஞ்சிற்றும் சந்தேகமில்லை. ஏனெனில் இதுகால வரை கற்பித்தல் கற்றலில் முதன்மை மூலகங்களாக இருந்து வந்த பாடப்புத்தகம், ஆசிரியர் ஆகிய இரண்டும்
இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டன. இணையம் முதலிடத்தை பிடித்து விட்டது. இதுவே அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் நிலையாகும். அமெரிக்கா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் கற்பித்தல் கற்றலில் ஒரு மாணவனுக்கு ஒரு கணனி என்ற நிலை காணப்படுகின்றது. இணைய வசதியும் 100% வழங்கப்படுகின்றது. நமது நாட்டிலும் இத்தகைய நிலை வெகு விரைவில் ஏற்படலாம் என்பது எனது நம்பிக்கை. இத்தகைய நிலை ஏற்படும் போது சமூகம் காண இருப்பது காலாவதியான முஸ்லிம் ஆசிரியர்களையா அல்லது சவாலை எதிர்கொள்ளும் ஆசிரியர்களையா?